ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாத் ஜுவல்லரி. நம்மளோட ட்ரெஸ்ஸு தைக்கிற ட்ரெஸ்ஸில் மீதி வர துணியில் நம்ம ட்ரெஸ் தைக்க போகிறோம். இன்றைக்கி நான் காட்டுறது நான் போட்டிருக்க என் ட்ரெஸ்ஸோட மீதி துணியில் தைக்கிறதுக்கு தான் நான் காட்ட போகிறேன். இது என்னோடய டாப்போட கிளாத்து, இது என்னோடய பேண்ட்டோட கிளாத். இதை வச்சு நம்ம எப்படி ஒரு பேங்கிளும் ஒரு கம்பலும் பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பேங்கிளுக்கு பார்த்துக்கலாம். பேங்கிளுக்கு நான் என்னோடய டாப் கிளாத்தே எடுத்துக்கிறேன். லென்த் வைஸ் இருக்கிற மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேங்கிள் சுற்றுற அளவுக்கு தேவையான துணி மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஃபஸ்ட்டு லென்த்து மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சுற்றுற அளவுக்கு எவ்வளோ தேவைப்படும்னு மெஷர் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கிளாத் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இவ்வளோ கிளாத் இருந்தால் போதும். ஸோ இப்போ நான் ரொம்ப தின்னாக இருக்கிற பேங்கிள் எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டையாக இருக்க பேங்கிள் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற பேங்கிள் இந்த சைஸில் இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நான் இதை கட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பேங்கிள் சைஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சைடு கொஞ்சம் ஒட்டுறதுக்கு, இந்த பக்கம் கொஞ்சம் ஒட்டுறதுக்கு சும்மா ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். ஸோ இவ்வளோ வச்சு நான் இந்த லென்த்துக்கு இதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வச்சு பாருங்கள், இது கரெக்டாக இருக்கான்ட்டு, ஒட்டுறதுக்கு பத்துதான்ட்டு. ஸ்டார்ட் பண்ணுற எட்ஜை ஃபஸ்ட்டு மடித்து வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக மடிச்சுட்டு இப்போ பேங்கிளோட சுற்றி இந்த கம்மை தடவிக்கோங்க. உள்பக்கத்தில், மேல் பக்கத்தில் தடவினீங்கன்னா வெளியில் கொஞ்சம் தெரியும். ஸோ உள்பக்கத்தில் நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ தடவிக்கோங்க. ஸோ இப்போ இதை கெட்ட பக்கம் உள்ளே போகிற மாதிரி, நல்ல பக்கம் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்ட் கொடுத்து இங்கே உள்ளே ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ இது முடிக்கிற இடம் வந்துடுச்சு. ஸோ அந்த எண்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக துணி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே முடியுது, நான் இவ்வளோ தூரம் துணி விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். எண்டில் கொஞ்சம் லைட்டாக க்ளூ தடவிட்டு இது எதுக்கு பண்ணுறோன்னா, ரா எட்ஜஸ் வெளியில் தெரியாமல் உள்ளே போகணுன்றதுக்காக லைட்டாக க்ளூ தடவி இதை மடிக்கி விட்டுரும்.
நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜம்காஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஜம்காஸில் அந்த வேஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுங்க. ஜம்கா எடுத்துக்கிறோம். இது மேலே லைட்டாக க்ளூ தடவிக்கோங்க. க்ளூ தடவிட்டு இப்போ இந்த துணியை இது மேலே வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி உள்ளேயும் ஃபுல்லாக க்ளூ தடவிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக சுற்றுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த சுருக்கம் தெரியாது. சுற்றிட்டு நம்ம ஊசி நூலை வச்சு இங்கே டைட்டாக ஒரு வாட்டி கட்டிடுங்க. கட்டிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த எக்ஸஸ் துணியை கட் பண்ணி இன்னொரு ஜம்காஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே லைட்டாக போடுறோம். போட்டுட்டு இந்த துணியை இது மேலே வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி இன்வெர்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே நிறைய க்ளூ போடுறீங்க. இந்த எட்ஜு இந்த எட்ஜில் வரும். இந்த எட்ஜில் உள்ளெல்லாம் கொஞ்சம் நிறைய க்ளூ போட்டிங்கன்னா தான் அது வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ இதை எடுத்து இந்த எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடுறீங்க. இது அப்படியே உள்ளே ஒரு ப்ரெஸ் எடுத்துகிட்டு அந்த ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே ஆல்ரெடி க்ளூ இருக்கிறதுனால போய் க்ளூவில் ஒட்டிக்கும். இது மேலே நான் ஏன் க்ளூ போடுறேன்னா அந்த பிசுறு வெளியில் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக க்ளூ போட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுறேன். இது பண்ணும்போது உங்கள் கையில் ஃபெவிகால் படாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபெவிகால் பட்டுச்சுன்னா நீங்கள் மேலே கை வைக்கும்போது வெள்ளை வெள்ளையாக அசிங்கமாக தெரியும். ஸோ இப்போ ஜம்கா பண்ணுறதுக்கு நமக்கு ஐபென், சின்னதாக பால், உள்ளே கீழே வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக 2 குண்டு பால், ஜம்கா பேஸ், ஹூக் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஐபின்னில் இந்த பால் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஐபின்னில் இந்த பாலை இன்சர்ட் பண்ணுறோம். இந்த பால் எதுக்கு இன்சர்ட் பண்ணுறோன்னா இந்த இதை தாண்டி வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த பால் இன்சர்ட் பண்ணுறோம். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உள்ளே குத்திட்டு இங்கே நம்ம எப்பயும் போல் கம்பல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பீட் போட்டுக்கிறோம். இது பீட் வந்து நம்மளோட இஷ்டம் தான். போட்டும் பண்ணலாம், போடாமலும் பண்ணலாம். இல்லை இந்த கலரில் பிளாக் கலர் பீட் இருந்தால் பிளாக் கலர் பீட் போடலாம், ப்ரௌன் கலர் பீட் இருந்தால் ப்ரௌன் கலர் பீட் போடலாம். அது நம்ம இஷ்டம். ஜஸ்ட் ஒரு கை விரல் அளவுக்கு ஹோல்ட் பண்ணிவிட்டு கட்டர் வச்சு கட் பண்ணிவிடுவோம். இப்போ ப்ரெஷர் வச்சு ஷேப் கொண்டுக்குவோம். கொடுத்துட்டு இந்த ஹூக்கை உள்ள இன்சர்ட் பண்ணிக்கிறோம்.
இந்த பால் செயினுக்கு பதிலாக நம்ம கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்டோன் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அதில் இருக்க எக்ஸஸ் கிளாத்தில் நமக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நம்ம ஜுவல்ஸ் செஞ்சுக்கலாம். ஸோ பேங்கிள்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் ரெடி. இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கிற பேங்கிள்ன்றதுனால உங்களுக்கு ஷேப் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் ப்ராட் பேங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஒட்டிடலாம். ஒரு சைடு ஒட்டிட்டு இன்னொரு சைடு ஒட்டும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம கிளாத் ஜுவல்லரியோட பேசிக்ஸ். தேங்க்யூ வியூவர்ஸ்.